டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் அவ்வப்போது பிரதான கட்சிகள் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. சில நாட்களுக்கு முன்னதாக பாஜக கூட்டணியில் இணைவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. பாமக, தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளின் நிலைப்பாடு இன்னும் சரிவர தெரியவில்லை. இதில் குறிப்பாக மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுகவின் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று முன்னதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முன்னதாக தேமுதிக பாஜகவுடன் செல்லுமா அல்லது அதிமுகவுடன் செல்லுமா என்ற யூகங்கள்லாம் முன்னதாக வெளியாகி வந்த நிலையில தேமுதிக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எதன் அடிப்படையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேமுதிக என இரண்டு கட்சிகளையுமே அதிமுகவும் சரி பாஜகவும் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நேரடியாக அவர்களை பேச்சுவார்த்தையில மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில நாட்களாக நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருப்பூர் வந்த பொழுது அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறக்கூடிய தலைவர்கள்லாம் மேடையில ஏறியிருந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல தேமுதிக, பாமக இந்த இரண்டு கட்சியோட பிரதிநிதிகள் அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படல. இதன் மூலமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது, அதாவது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கான ஒரு சூழல் என்பது அதன் மூலமாக எழுந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிலையில தான் தேமுதிக நிர்வாகிகளுடன் தற்போது அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஇஅதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு அமைப்பதற்கான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உள்ளிட்ட அடங்கிய 5 நபர் குழு தொகுதி பங்கீட்டுக்காக அமைக்கப்பட்டுள்ள நிலையில அந்த குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து அவருடைய இல்லத்தில் சந்தித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள். இதற்கு முன்பு பார்த்தோம்னா திரைமறைவு பேச்சுவார்த்தை தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே போயிட்டு இருந்தது. இப்போது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக கூட்டணியை எதிர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை இந்த இரண்டு கட்சிகளும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறாங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. அப்போது 4 நாடாளுமன்ற தொகுதிகளை தேமுதிகவிற்கு அஇஅதிமுக கொடுத்திருந்தது. இந்த முறை தற்போது எவ்வளவு தொகுதிகள் தேமுதிகவிற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் அதிமுக நிர்வாகிகள் ஏற்கனவே பேசி வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 3 அல்லது 4 தொகுதிகள் வரைக்கும் மீண்டும் தேமுதிகவிற்கு கொடுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்த ஒரு சூழலில் தான் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் என்பது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலை போலவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைய போகிறதா அல்லது வேறு ஏதேனும் புதிய முடிவை எடுக்க போகிறார்களா என்பது குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்டாலின். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.